6, 7 மாசமா எங்க ஸ்வேதா போயிருந்த? இல்ல நீ என்ன சொல்ற? நேர்ல வந்து பார்த்தியா? பேசுனியான்னு? எவ்ளோ மெசேஜஸ், எவ்ளோ ஃபோன் கால்ஸ் பண்ணியிருப்ப? உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தேன், உன் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தேன். ஆனா நீ என்ன பண்ண ஸ்வேதா? என் மேல தான் தப்பு இல்ல. சரி, உனக்கு எனக்கு என்ன சண்டை ஸ்வேதா? ஏன் நீ வீட்ட விட்டு போன? நான் போறப்போ உன்கிட்ட என்ன சொன்னேன்? உண்மையான ரீசன் என்னன்னு சொல்லு, நான் சைன் பண்ணி தரேன் டிவோர்ஸ்ல. ஆனா நீ, நான் உண்மையா இருந்ததுக்கு, நான் உன்ன அடிச்சேன், கொடுமை பண்ணேன், சித்திரவதை பண்ணேன்னு சொல்லி, நான் பண்ணாத தப்புக்கு 50 லேக்ஸ் அலிமனி கேட்டா, நான் எப்படி ஸ்வேதா டிவோர்ஸ்ல சைன் பண்ணி குடுப்பேன்? என்னால ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து வச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி ஸ்வேதா ஜட்ஜ் பண்ற? பாஸ்ட்ட வச்சா? உங்கள கேட்கிறேன். கேரக்டர் வச்சா? இல்ல லுக்க வச்சா? அந்த ஆடியோ நானும் கேட்டேன். நான் உங்க அக்காவும் நானும் இருந்த ஃபோட்டோஸ் எதா இருக்கா? இல்ல. நான் பேசியிருந்தா எல்லாம் பேசியிருப்பேன். ஏதாச்சும் இருக்கணும்ல. அது இருக்கா? அதுவும் இல்ல. சரி, இப்படி எதுவுமே இல்லாதப்ப, இப்போ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா, கண்டிப்பா டெத் சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. அதாச்சும் இருக்கா? அதுவுமே இல்ல. எதுவுமே இல்லாம ஒரு ஆடியோ வச்சு, அப்ப வீடியோ போட்டவரு இப்ப என்ன சொல்றாரு? இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கோம். இது ஆதிதான் பண்ணிருப்பாரு. 1000 மடங்கு உண்மைன்னு நான் எங்கேயுமே சொல்லல. உனக்கெல்லாம் என் வாழ்க்கை தான் கண்டிச்சுச்சா? நம்ம பக்கத்து ஸ்டேட் கேரளா. பஸ் இன்சிடென்ட் எல்லாத்துக்குமே தெரியும். அவரு என் நிலைமையில இருந்தா நெனச்சு பாருங்களேன். சொந்த பொண்டாட்டிய ஒரு ஆடியோ கேட்டு, எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம, நீ தான் ஒரு பொண்ணு சாவுக்கு காரணம் சொல்றப்ப, அந்த மனுஷனோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இந்நேரம் அவர் என்ன பண்ணியிருப்பாரு? ஆனா நான் அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா, நான் இருக்கிற வரைக்கும் ஒருத்திக்காக மட்டும் தான் இருந்தேன். அவளுக்காக தான் வாழ்ந்தேன், அவளுக்காக செத்தேன், அவளுக்காக மட்டும் தான் உண்மையா இருந்தேன்னு தெரியணும் எல்லாத்துக்கும். நான் உன்ன ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றப்ப ஸ்வேதா, எல்லா உண்மையும் சொல்லி தான் நான் பண்ணேன். நான் பண்ணேன்னா பண்ணேன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நீ பண்ணியான்னு கேட்டா, இல்ல நான் பண்ணேன்னு சொன்னேன். ஏன்னா எல்லாம் நான் பண்ணேன். இதெல்லாம் நீ பண்ணலையான்னு கேட்டா, இல்ல நான் பண்ணல. ஏன்னா இத நான் பண்ணல ஸ்வேதா. நான் பண்ணல ஸ்வேதா. ஸ்வேதா நேற்று வீடியோ போட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆதி வீடியோ போட்டிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே சொல்கிறாரு, நீ தான் என்னை விட்டுட்டு போனேன்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேப்ஷனில் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. கேரளாவில் இப்படி தான் ஒரு பொண்ணு வந்து தப்பாக வந்து ஒரு பையன் வந்து தொட வந்தான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு, அந்த வீடியோவில் இருக்க பையனும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் சூசைட் பண்ணார். ஸோ அதே மாதிரி இங்கேயும் உண்மை என்னன்னு தெரியாமல் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணுக்கு. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் நடக்கணுமா, அது நானாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லாமல் சொல்கிறாரு.